நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பேசப்படும் பொருளாக மாறி இருப்பது நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன உங்களுக்கு தெரியுமா என்பதுதான். சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஆக்கிரமித்திருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டு நாம் தமிழர் கட்சி சின்னம் பறிக்கப்பட்ட இல்ல பறிபோன அந்த நாளில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய அடுத்த சின்னம் என்னவாக இருக்கும், விவசாயி சின்னம் கிடைக்குமா என்பது குறித்து ஒரு பேசுபடு பொருளாகவே நாம் தமிழர் கட்சி சமூக வலைதளவாசிகள் வச்சிருந்தாங்க. குறிப்பா நாம் தமிழர் ஐடி விங் அதுல கூடுதல் கவனம் செலுத்தி இந்த சின்னம் கிடைச்சா ஒரு நாள்ல நாங்க கொண்டு போய் சேர்ப்போம்னு சொன்னாங்க. ஒரு நாள்ல எப்படிங்க கொண்டு போய் சேர்க்க முடியும்? தமிழ்நாடு முழுக்க 6,40,00,000 வாக்காளர் இருக்காங்க. 6,40,00,000 வாக்காளர் கொண்டு போய் சேர்க்கலாம் கூட வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு 5 கோடி வாக்காளர் கொண்டு போய் சேர்க்கணும். அதுல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஆட்களை போய் சேர்க்கணும். சமூக வலைதளங்கள் வீடு தேநீரகம் இப்படி மருந்தகம் மருத்துவமனை இப்படி பல்வேறு தளங்கள்ல நாம் தமிழர் சின்ன என்ன 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 அப்படின்னு நீங்க ஒரு நாள் எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிறது எல்லோருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனா அந்த கேள்விக்குரியவே ஒரு மிகப்பெரிய விளம்பரமாக மாற்றி நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன என்பதை பேசுபடு பொருளாக மாற்றி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய இணையதள பாசறை. மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் என்ன உங்களுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பும் வகையில் சுவரொட்டிகளை நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கேள்வியின் மூலமாக இன்னொரு கேள்வியும் தோன்றுகிறது. அப்போ விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்காதா அப்படிங்கிறது. வருகிற வெள்ளிக்கிழமை உச்சநீதிமன்றத்துக்கு நாம் தமிழ் கட்சி போயிருந்தாங்க. அது வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்போ இல்லை உச்சநீதிமன்றம் கொடுக்குற வழிகாட்டு முறையோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னால் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த சின்னம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சி குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியும் தங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் குறித்து உரிமையாக அதை கேட்டிருந்தாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் நாங்கள் சரியாக வழிகாட்டுபடியாக நடந்திருக்கிறோம். 8 விழுக்காடு நீங்கள் வாக்கு வைத்திருந்தா, நீங்க ஒரு எம்பி வைத்திருந்தா, கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர் வைத்திருந்தா இந்த சின்னத்தை உங்களுக்கு கொடுத்துக்க போறோம். நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியில் நாங்க இந்த வார்த்தை நாம் தமிழர் கட்சியை கடுமையாக அடுத்த கட்டத்துக்கு செல்ல தூண்டியது. அப்போ நாம் கடந்த முறை 7 விழுக்காடு பெறாமல் 8 விழுக்காடு பெற்றிருந்தால், ஒரு எம்பி இல்லை ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை அடைந்திருந்தால் நாமும் இந்த சின்னத்தை தக்க வைத்திருக்க முடியும். அப்ப இந்த முறை கடுமையாக உழைக்க வேண்டும் என்றது. அப்ப நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய பின்னடைவாக இந்த தேர்தலில் பல பேர் பேசுவது சின்னம் விவசாய சின்னம் தாங்க நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு முதுகெலும்பு போல இருந்தது. விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சியுடைய கோட்பாட்டுக்கு, கொள்கைகளுக்கு, தத்துவங்களுக்கு ரொம்ப சரியான பொருத்தமா இருந்தது. வேற எந்த சின்னம் கொடுத்தாலும் சரியா வராது அப்படின்னு விவசாய சின்னத்தை நாம் தமிழர் கட்சி கேட்டது. ஆனால் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது விவசாய சின்னத்துக்காக அல்ல. நாம் தமிழர் கட்சி தொடங்கிய போதோ தேர்தலில் நின்ற பொழுதோ விவசாய சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படலை. இந்த விவசாய சின்னமே கானா கிசானே, அதாவது ரொம்ப ஒரு மங்கலான சின்னம். அதை பல்வேறு இந்த வரைபட கலைஞர்களை வைத்து சீமானவர்கள் வரைந்து அதுக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு பச்சை நிறத்தில் வண்ணம் கொடுத்து அதை முழுமையாக மாற்றி அந்த கரும்புக்கெல்லாம் ஒரு வண்ணங்களை மாற்றி அப்படி ஒரு முழுமையான சின்னத்தை மாற்றினார். அந்த இந்த விவசாய சின்னம் நாம் தமிழ் காட்டுவதற்கும் தேர்தல் பெட்டிலையும் வேறு மாதிரி இருக்கும். தேர்தல் பெட்டியில் ஒரு கோடு மாதிரி தான் இருக்கும், மங்களாக இருக்கும் அந்த சின்னம். எந்த சின்னம் மங்களா இருக்கோ அந்த சின்னம் தான் எங்க சின்னம், எந்த சின்னம் அழிஞ்சு போயிருக்கோ அந்த சின்னம் எங்க சின்னம், அப்படி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமானவர்களே வாக்கு கேட்டாங்க. இந்த சூழ்நிலையில விவசாய சின்னம் கிட்டத்தட்ட பறி போயிருக்கிறது அப்படிங்கிறத உறுதி செய்ய முடிகிறது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ஒரு இறுதி வாய்ப்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஒரு 10 விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அடுத்த சின்னம் என்ன அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. அந்த சின்னத்தை 30 நாட்கள்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னா முடியும். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்க நான் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறேன், நான் ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போடுறேன், நான் அண்ணாதுரைக்காக ஓட்டு போடுறேன், நான் கருணாநிதிக்காக ஓட்டு போடுறேன் அப்படின்னு ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள் கிடையாது. உதயசூரியனை பார்த்து ஓட்டு போட்டு யார் வேட்பாளர், அந்த வேட்பாளருடைய பின்னணி என்ன, அவர் குற்ற பின்னணி கொண்டவரா, அவருக்கு அமலாக்கத்துறை ரெய்டு வந்திருக்கிறதா, அவர் சிறைக்கு போயிருக்காரா, கடந்த முறை அவர் உறுப்பினராக இருந்து இந்த தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா, இப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் சூரியன் சின்னத்தில் போட சொன்னாங்க, 500 ரூபா கொடுத்தாங்க அதனால குத்துறோம் அப்படின்னு குத்தக்கூடிய கூட்டம் திமுக கூட்டம். 200 ரூபா கொடுத்தாங்க, வெள்ளி கொலுசு கொடுத்தாங்க, குடம் கொடுத்தாங்க, அதனால ரெட்டலையில் குத்துறோம் அப்படின்னு குத்துவாங்க.
ஆனால் தங்களுடைய வேட்பாளர் தெரியாது, அவருடைய பின்னணி தெரியாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள் படித்த, மாற்றத்தை விரும்பக்கூடிய, ஒரு புதிய அரசியலை விரும்பக்கூடிய, தங்களுடைய வேட்பாளரை பற்றிய முழுமையான பின்னணி, எதிர்கட்சிகளுடைய முழுமையான பின்னணி, இதை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்ட அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியலை முழுமையாக உள்வாங்கிய, தமிழ் தேசிய அரசியலை உள்வாங்கிய வாக்காளர்கள் தான் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள். அந்த வாக்காளர்களுக்கு அரை மணி நேரத்தில் நாம் தமிழ் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். இப்போதைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் யோசித்து வைத்திருக்கிற, தேர்தல் ஆணையத்தில் கேட்க இருக்கிற அந்த சின்னம் அரை மணி நேரம் தேவையில்லை, 5 நிமிஷம் போதும். அப்படி ஒரு சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகிறது. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இதற்கு ஏற்றது போல ஒரு சின்னம் அமையணும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பல பேர் பல கருத்துக்களை, இது இந்த சின்னமா இருக்குமோ, ஒரு அந்த சின்னமா இருக்குமோ, இந்த விவசாயி கிடைக்கல ஏர் உழவன் கொடுப்பாங்களா, இல்லை பேனா வாங்கிடுவோம், இல்லை அவருக்கு விளக்குமாறு பிடிச்சிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால், நாம் செருப்பை கழட்டி இந்த தீய சக்திகளை அடிப்பானாலும் செருப்பு சின்னம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பல பேர் பல கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் இந்த குறுகிய காலத்தில், குறுகிய நாட்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு சின்னத்தை சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படியும் இந்த சின்னத்தை முழுமையாக தக்க வைப்பதற்கும், இந்த சின்னத்தை வைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுவதற்கும் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலை கடுமையான உழைப்பை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கடந்த 6 மாதத்து காலமாகவே நாம் தமிழர் கட்சி தேர்தல் பரப்புரையில் தான் ஈடுபட்டு இருக்கு. பல இடங்களில் ஏற்கனவே வேட்பாளரை அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. இவங்க தான் வேட்பாளர்னு சொல்லி வேலை தொடங்கியது. சில இடங்களில் வேட்பாளரை இப்போ தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி கடந்த 6 மாத காலமாக தேர்தல் பரப்புரை என்ற பாணியில் தான், எந்த துணியில தான் வேலை செய்கிறாங்க. அதனால தேர்தல் வேலை ரொம்ப எளிதாக மாறிடுச்சு. ஏற்கனவே 16 சட்டமன்றம், 19 நாடாளுமன்றம், 21 சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல் என்று அப்புறம் இடைத்தேர்தல், இதையெல்லாம் பார்த்து நாம் தமிழர் கட்சி இப்போ தேர்தலை எளிமையாக அணுவதற்கான எல்லா முழுமையான முயற்சிகளோடும் இருக்காங்க. ஆனால் இந்த சின்னம் ஒரு பெரிய தடையாக இருக்குமோன்னு பல பேர் கருத்து சொன்னாங்க. எந்த சின்னம் தடையாக இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ அந்த தடையவே படிக்கல்லாக மாற்றி நாம் தமிழர் கட்சி இந்த முறை இந்த சின்னம் பறிக்கப்பட்டதை வைத்தே பலாயிரக்கணக்கான வாக்குகளை அதிகமாக பெறும். இன்றைய சமூக வலைதளத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை கட்டினால் ஃபேஸ்புக்கில் எத்தனை ஆயிரம் பேரை ரீச் பண்ணணும், எந்த வயது இளைஞரை ரீச் பண்ணணும், யார் உங்கள் ஆடியன்ஸு, விவசாயிகளா, இல்லை தொழிலதிபர்களா, இல்லை பொறியாளர்களா, இல்லை மருத்துவர்களா, இல்லை படித்தவர்களா, எந்த பகுதியில் நீங்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும் தகவல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அதே போல் ட்விட்டர்லையும் பணம் கட்டி நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம், யூடியூப்பில் பணம் கட்டி ப்ரொமோஷன் பண்ணலாம், கூகுள் நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு பணம் கட்டினா கூகுள் நம்மளை ப்ரொமோட் பண்ணும். அப்படி சமூக வலைதளங்களில் பணம் கட்டி தங்களுடைய கட்சியினுடைய விளம்பரங்களை, இல்லை ஒரு சின்னங்களை, இல்லை கொள்கைகளை, நாங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி மட்டும்தான், ஒரே ஒரு கட்சியினுடைய ஆக்டிவிங் மட்டும்தான் எந்த விதமான செயல்பாடுகளுக்கும் பணம் கட்டாமல் ஆர்கானிக்காக மக்கள்கிட்ட லட்சக்கணக்கான பேர்த்த கொண்டு போய் ஒரு தகவலை கடத்த முடிகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியுடைய ஆக்டிவிங். ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஆக்டிவிங் மட்டும்தான் 24 ஹவர்ஸும் செயல்படும். இப்போ காலையில் 10 மணிலேருந்து இங்கே 10 மணி வரைக்கும் தமிழ்நாடு நேரத்துக்கு, இந்திய நேரத்துக்கு தமிழ்நாட்டுடைய ஆக்டிவிங் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் செயல்படுறாங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆஸ்திரேலியாவில், கனடாவில், அமெரிக்காவில், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு பகலாக மாறும். அவங்க வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கொஞ்சம் ஓய்வு பொழுது இன்னொரு நாட்டிலேருந்து வேலை தொடங்கும். இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர், கனடா, இப்படி ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், உலகம் முழுமைக்கும் பறந்து வாழக்கூடிய தமிழர்கள், நாம் தமிழ் பொறுப்பாளர்கள் பல்வேறு நாடுகளில் ஐடி நிறுவனங்களை வேலை பார்க்குறாங்க, மருத்துவராக இருக்காங்க, பொறியாளராக இருக்காங்க, சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. தங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில், தங்களுக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தை நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிக்கும், இணையதள பாசறை கொண்டு போய் சேர்ப்பதற்குமான வளர்ச்சிக்கும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் 24 மணி நேரமும் கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, 24 மணி நேரமும் ஆக்டிவாக இயங்கக்கூடிய இளைஞர்கள் நாம் தமிழ் ஆக்டிவிங்கிற, மிக குறிப்பாக பணம் வாங்காத 200 ரூபா, இந்த 100 ரூபா, இந்த 200, 20 ருபீஸு இதெல்லாம் வாங்காத இளைஞர்கள் இருப்பதனால முழுமையாக இயங்க முடியுது. ஒரு போஸ்ட் போட்டால் 200 ரூபானா ஒரு போஸ்ட் தான் போடுவான், கோ பேக் மோடிட்டு படுத்துருவான், அப்புறம் வெல்கம் மோடிட்டு படுத்துருவான், அப்புறம் வாங்க மூடி வணக்கம் மோடிட்டு படுத்துருவான், அண்ணாமலை சகாப்தம்னு சொல்லிட்டு படுத்துருவான். இவன் அப்படி கிடையாது.
ஒரு போஸ்ட் போட மாட்டான், 1000 போஸ்ட் போடுவான். ஒருத்தர் ட்விட்டர் பக்கத்தில் என்னாலே பார்க்க முடியல. ஒரே கருத்து, நாம் தமிழ் கட்சியின் சின்னம் என்ன, 100 போஸ்ட் போட்டிருக்காரு. ஆனால் பார்த்தா பெரிய ப்ரொஃபைல், ஒரு மருத்துவர், அப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் ஐடி கம்பெனியை வச்சிருக்காரு, ஒருத்தங்க பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க. 100 போஸ்ட் 200 போஸ்ட். அப்போ எப்படியாவது இந்த கட்சிக்காக நம்முடைய பங்களிப்பை பொருளாதாரமாக செலவு செய்வதை தாண்டி, உழைப்பை தாண்டி, பேச்சை தாண்டி, எழுத்தை தாண்டி இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக கட்சியினுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லி சின்னம் கிடைப்பதற்கு முன்பாகவே நாம் தமிழ் கட்சியின் சின்னம் என்ன என்று 1 மணி நேரத்தில் 50,000 ட்வீட் போட்ட நாம் தமிழ் ஐடி விங்கு சின்னம் கிடைச்சா எப்படி கொண்டு போய் சேர்க்கும்? சரி, சோசியல் மீடியால மட்டுமே நாம் தமிழ் கட்சி இருக்கிறதா? ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுல மட்டுமே கொண்டு போய் சேர்த்தா முடியுமா? ஊருக்கு மக்கள் இருக்காங்களப்பா, அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே. அதுக்கு தான் நாம் தமிழுடைய களப்பணியாளர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். யாராவது தேர்தல் மேடையில் பேசுறாங்களா? பேசுறதுக்கு என்ன இருக்கு? திமுக அதிமுகவை திட்டம், அதிமுக திமுகவை திட்டம், காங்கிரஸ் பாஜகவை திட்டம், பாஜக அவங்கள திட்டம். ஆனால் 4 பேரையும் சேர்த்து ஒரே அடி அடிச்சுட்டு, சோடியா மிஸ் ஆகிறீங்களா அப்படின்னு சொல்லி டிடிவியும் ஓபிஎஸ்சியும் ஒரே புடத்தில் 2 போட்டுட்டு சரத்குமார் பாஜக நினைச்சாரா, அவர் 2 தட்டி விட்டுட்டு நாட்டு மக்களுக்கு தேவையான அரசியல், பாராளுமன்ற தொகுதியில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதை எப்படி எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு தீர்த்து வைப்பாரு, இந்த 70 ஆண்டுகள் அரசியலில் இந்த உங்கள் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன செய்யப்பட்டிருக்கு என்பதை மக்களுக்கு புரிகிற முறையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திண்ணை பரப்புரையில் ஈடுபடுறாங்க, தெருமுனை பிரச்சாரங்கள் ஈடுபடுறாங்க, பொதுக்கூட்டங்கள் ஈடுபடுறாங்க. இப்போதே நாம் தமிழ் கட்சி சின்னம் என்ன என்கிற கியூரியாசிட்டியை, அந்த கேள்வியை மக்கள் மனதில் எழுப்ப தொடங்கினாங்க. குறிப்பா ஆவடி சட்டமன்ற தொகுதியில் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட சுவரொட்டிகள் மக்கள் கூடும் பகுதியில் ஒட்டப்பட்டிருக்கு. ஆவடி எப்போதுமே நாம் தமிழ் கட்சி எந்த செயல்பாடு செய்தாலும் ஒரு முன்னோடி, ஒரு முன்னெத்தி ஏறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு தொகுதியாக ஆவடி தொகுதி இருக்கும். அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர் தம்பி, நல்ல தம்பி உண்மையிலே நல்ல தம்பி. அதனால என்ன பண்ணுவார்னா, எல்லா விஷயத்தையும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், ஒரு ரோல் மாடலா, முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லி ஐடி விங் செய்யும். அதை அவர் அங்கே செஞ்சுட்டு இருப்பார். களத்தில் செய்வதை அங்கே அதை எடுத்து சமூக வலைதளத்தை பரப்புவார். சில பேர் சமூக வலைதளத்தை மட்டுமே கட்சி பணி நினைப்பாங்க. ஆனால் களத்தில் செய்வதை சமூக வலைதளத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செயல்பாட்டை களத்து கொண்டு போய் செய்வார். அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை செய்வதால் ஆவடி சட்டமன்ற தொகுதி முன்னோடியாக இருந்து நாம் தமிழின் சின்னம் என்ன என்கிற ஒட்டிய சுவரொட்டி இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய முதன்மை ஊடகங்களில் பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் ஒட்டப்படும் சுவரொட்டிகள் மக்கள் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. உச்சநீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நாம் தமிழர் கட்சி சின்னம் வழக்கு விசாரணைக்கு வர உள்ள நிலையில் நிறைய பேர் சின்னத்தை பறி கொடுத்துட்டு ஒரு சின்னத்தை கூட காப்பாற்ற முடியாம இருந்துட்டு நீங்க நாட்டை காப்பாற்ற போறீங்களா? ஒரு சின்னத்தை கூட உங்களால் மீட்டெடுக்க முடியலையா என்று பல பேர் கேட்கலாம். ஒரு சின்னத்தை நாம் தமிழ் கட்சி வேணும் என்று பறி கொடுக்கல. திட்டமிட்டு அதிகார வர்க்கம் இந்த சின்னத்தை பறிக்க வேண்டும். இந்த சின்னத்தை பறிப்பதன் மூலமாக நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு விழுக்காட்டை குறைக்க முடியும். நாம் தமிழ் வாக்கு சதவீதத்தை குறைக்கலாம். இப்போ ஒரு 10 நாளுக்கு 15 நாளைக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தை சீமான் ஆரம்பித்துக்க வேண்டியது. இந்த சின்னம் தடைப்பட்டதுனால, சின்னம் கிடைத்து உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் அவர் வேட்பாளர்களை மொத்தமாக அறிவித்து தேர்தல் பரப்புரையை ஆரம்பிக்க முடியும். அப்போ ஒரு 15 நாட்கள் தேர்தல் பரப்புரை, சீமானுடைய பரப்புரை தடைப்பட்டிருக்கிறது. தம்பிமார்களும் தங்கைமார்களும் களத்தில் பணி செஞ்சுட்டு இருக்காங்க, நாம் தமிழ் உறவுகள். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்னத்தை கூட காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு நெகட்டிவிட்டியை உருவாக்கி அந்த கட்சியை பின்னோக்கி தள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். இதுக்கு பின்னெல்லாம் பாஜக இல்லப்பா. டிசம்பர் 17ஆம் தேதி காலையில் 9:59 போய் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி வெங்கல கிண்ண மாதிரி பல பேர் பேசலாம். 9:59 கிடைச்சிரும்னு இப்போ சொல்றவங்க அந்த டிசம்பர் 17 காலையில் 8:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. உங்களுக்கே பிப்ரவரி 9ஆம் தேதி தெரியும் சின்னம் போயிடுச்சுன்னு. அப்படித்தான் எங்களுக்கும் தெரியும். இப்போ வியாக்கியானம் பேசலாம், இப்போ எல்லாரும் அறிவுரைகள் சொல்லலாம். திட்டமிட்டு இந்த சின்னத்தை பறிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பறிச்சதுனால தான் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் போட்டியிடாத கட்சி, தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கட்சி, ஏன் தமிழ்நாடு பக்கம் டூருக்கு கூட வராத அந்த கட்சியினுடைய தலைவர் வீரரெட்டி தமிழ்நாட்டில் போட்டியிட போறாராம். அதுவும் 40 தொகுதியில் போட்டியிட போறாராம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய பழைய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா,
இந்த மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் ஒன்று கூடிடுச்சுன்னு சொல்லி விவேக் சொல்லுவாரு. அந்த மிச்ச சொச்சமும் சொச்ச மிச்சமும் ஒன்று கூடி நாம் தமிழ் கட்சி விளக்கப்பட்ட ஆட்களையே வேட்பாளரை நிறுத்தி நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக விவசாய சின்னத்தில் நிப்பாட்டி ஓட்ட பறிக்க போறாரா? பார்த்துருவோமா? விவசாய சின்னத்திற்கு வாக்கா இல்லை நான் சீமானுடைய எண்ணத்துக்கு வாக்கான்னு இப்படி அநியாயமா வஞ்சித்து அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலா சின்னத்தையே காப்பாற்ற முடியல, இவர் என்னத்தை நாட்டை காப்பாற்ற போறாரு அப்படின்னு. உன் வீட்டில் முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே, என்னை வந்து சின்னத்தையே இவர் இப்படி நாட்டை காப்பாற்றுவார். அநியாயமா இப்படி செத்து போயிட்டியடா டே, நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னைய திட்டு. செத்தவனை வெட்டினவனை விட்டுவிட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குறா, வெட்டினவனை விட்டுறது. சின்னத்தை தூக்கிட்டு போனவனை திட்டாம ஏண்டா அவரோட ஆண்மகனாக இருந்தால் நேரம் நின்று நீ கத்தி வச்சிருக்கா நானும் கத்தி வச்சுக்கிறேன், நீ கடப்பாறை வச்சிருக்கா நானும், நீ கோடாரி வச்சிருக்கா நானும் கோடாரி, நீ எல்லாத்தையும் காலி மாதிரி 6 கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற, நான் வெறுங்கையோட நிற்கணும்ன்ற. சரி வாடா வெறுங்கையோட மோதுவோம் வா. யாராவது ஒரு வாக்காளர் சொல்லுவாங்களா, நான் விவசாய சின்னத்துக்கு தானே ஓட்டு போட்டேன், சீமானுக்காக நான் ஓட்டு போடலை, விவசாய சின்னம் இல்லைன்னா நான் சீமானுக்கு ஓட்டு போட மாட்டேன், அது விவசாயி போயிடுச்சு, இனி எப்படி ஓட்டு போட முடியும் சீமானுக்கு, விவசாயி ஆட்டு இருக்கோ அவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அண்ணன் சீமானுடைய கருத்தியல், தமிழ் தேசிய கோட்பாடு, தற்சார்பு பொருளாதார கொள்கை, உயிர்நேய அரசியல், மனிதநேய அரசியல், சூழலியல் அரசியல், அவர் திராவிட தேசிய கட்சிகளை நோக்கி எழுப்புகிற கேள்வி, அவர் அநீதிகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் கூடங்குளம் அணு உலையில் ஆரம்பித்து ஸ்டெர்லைட் போராட்டம், மீத்தேன் போராட்டம், காவிரி நதிநீர் போராட்டம், ஏழு தமிழர் பிரச்சனை, ஈழ விடுதலை, கல்பாக்க அணு உலை, பரந்தூர் விமான நிலையம், செய்யாறு விவசாயிகள் போராட்டம், முல்லை பெரியாறு, காவிரி, பாலாறு சிக்கல், ஆத்துமணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இதை எல்லாவற்றையும் எதிர்த்து சீமான் களத்தில் நிற்கிறார், போராடுகிறார் என்பதால்தான் சீமானுக்கு வாக்கு செலுத்துறாங்களே ஒழிய சின்னத்துக்காக ஓட்டு போடல. நானும் வந்து ஒரு ஆர்வ மிகுதியில அண்ணன் சீமானவர்கிட்ட போய் என்ன சின்ன கேட்க போறோம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டேன். அப்ப அண்ணன் சீமானுக்கு ஒரு சின்னத்தை சொன்னாங்க. அது சொன்ன உடனே எனக்கு வந்து அண்ணே இந்த சின்னம் வந்து ரொம்ப எளிமையான சின்னமா இருக்குண்ணே, நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடலாம், ரொம்ப எளிமையா இருக்கும், நம்முடைய முன்னோர்களை பற்றி பேசுவதற்கும் இந்த சின்னம் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பொருந்தி போகும், நம்முடைய அரசியலுக்கும் பொருந்தி போகும், நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்துக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து பேசலாம், அது இப்போ விவசாய சின்னத்துக்கு என்னென்ன பேசணுமோ அதுபோல் இந்த சின்னத்துக்கு என்னென்ன பேசலாம், இந்த சின்னத்தை பற்றி, இந்த சின்னத்துக்கும் தமிழ் தேசிய கோட்பாட்டுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் என்னென்ன பேசலாம்னு சொல்லி நானே யோசித்தேன். ஆனால் சீமானு நிறைய பஞ்ச் சொன்னார். அப்புறம் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு சீமானை பார்க்கும்போது, தம்பி அந்த சின்னத்தை கொஞ்சம் சேர்க்கறது கூட ரொம்ப நாளாகும் போல இருக்கு, இந்த சின்னத்தை பாரு இது எப்படி இருக்கு அப்படின்னாரு. ஆனால் இது 5 நிமிஷத்தில் போய் சேர்ந்துரும்னே அப்படின்னு. அப்போ இந்த சின்னத்தை எவ்வளவு எளிமையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான எல்லா தயாரிப்புகளோடும் நாம் தமிழ் இணையதள பாசறை இருப்பதை தாண்டி 10 மடங்கு வேகத்தோடு சீமானவர்கள் இருக்காங்க. அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் அடுத்த வாரம் சென்னையில் நடக்க இருக்கிறது. அன்றைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரே நேரத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய சின்னம் போய் சேரும். அப்படி ஒரு சின்னம் வருது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி